சிம்ம ராசி. சிம்ம ராசி வந்து எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலுமே கொஞ்சம் பாதி பலன் தான் அப்படிங்கிறது சொல்லலாம். நான் ஒரு அரசியல்ல நிற்கிறேன், அரசியல்ல நிற்கலாம், உனக்கு கிடைக்கும். ஆனால் நீ எதிர்பார்க்குற அளவுக்கு உனக்கு எஃபெக்ட்டுங்கிறது கிடைக்காது. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நீ எதிர்பார்த்த அந்த பிளேஸ் அப்படிங்கிறது உனக்கு கிடைக்காது. இன்கம் இருக்குமா? இன்கம் மனதுக்கு பிடித்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சொல்லலாம். வியாபாரம் போகுமா? வியாபாரம் போகும். ஆனால் நீ அதை ஒழுங்கா செய்ய மாட்ட அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்ம ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு மதப்பு வரும்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த இதுலயே அவங்க தொழில்ல வந்து நிறைய மிஸ்டேக் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த கன்னியா ராசி, கன்னியா ராசிக்காரங்களுக்கு வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஆனா அரசு வழியில அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். சமூக எதிர்பார்ப்புங்கிறது அவ்வளவா இருக்காது. இவங்க ஒரு ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, டிஸ்பிளே பண்றாங்கன்னா, நான் எதிர்பார்த்தது அந்த பொருள்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அந்த அங்கீகாரம்ங்கிறது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இவங்க தனிப்பட்ட முறையில ஆய்வுன்னு போனாலோ, ஒரு படிப்புக்காக போனாலோ இவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ரிசர்ச் பண்றவங்களுக்கு இந்த மிதுன ராசி சூப்பரா இருக்குது. ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சக்சஸ் தரக்கூடிய ஒரு காலமாகவே அமையும். நல்லா இருக்கும்.